தமிழ்நாடு போக்குவரத்து துறை ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் தமிழக அரசிடம் புதிய ஊதிய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். நீண்டகால கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு எட்டப்படாததால் தமிழ்நாடு போக்குவரத்து துறை ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் அதிருப்தியில் உள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, சென்னை மாநகரில் தனியார் மினி பஸ்களை இயக்க அனுமதி வழங்கப்பட்டதற்கு போக்குவரத்து தொழிற்சங்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் முயற்சி இது என குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டியை சந்தித்து தொழிற்சங்க ஊழியர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் கமலக்கண்ணன், ஓட்டுநர் நடத்துனர்களை ஒப்பந்த அடிப்படையில் இல்லாமல் நிரந்தர அடிப்படையில் நியமிக்க வேண்டும். சமூக நீதி பேசும் திமுக அரசு தொழிற்சங்கத்தினர் 2 பிரிவாக பிரித்து ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நடத்த முற்படுவது ஏன்? பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும். இல்லையெனில் பிப்ரவரி 10ஆம் தேதி வேலை நிறுத்த நோட்டீஸ் வழங்குவோம். அடுத்த 15 நாட்களில் அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரையும் இணைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம். அதன்படி பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகளை இயக்காமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று கூறினார். மேலும் பேருந்து போக்குவரத்து சேவைத்துறை லாபம் நஷ்டம் பார்க்காமல் இயக்க வேண்டும். எனவே இதை அரசுதான் ஏற்று நடத்த வேண்டும். 1000 பேருந்துகளை வாங்குவதாக சொன்ன அரசு 700 பேருந்துகளை மட்டுமே வாங்கியுள்ளது. போக்குவரத்து துறையை திமுக அரசு தனியார் மயமாக்கி வருவதாக சந்தேகம் எழுந்துள்ளது எனவும் கூறினார்.